செய்திகள். களம் குரல் செய்திகள் வாசிப்பது கீதா. திருச்சி காட்டூர் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் ஆங்காங்கே நலத்திட்ட உதவிகள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருச்சி காட்டூர் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் கோட்ட தலைவருமான மு மதிவாணன், சரோஜினி, வெங்கட்ராஜ், மாநகர துணை செயலாளர் நகர்மன்ற தலைவர்கள் கீதா, ஆ மைக்கேல்ராஜ், மணப்பாறை நகர்மன்ற தலைவர் மற்றும் கே செல்வராஜ், கூத்தபார் பேரூராட்சி தலைவர் மற்றும் என் சரண்யா, பொன்னம்பட்டி பேரூராட்சி தலைவர், காட்டூர் பகுதி செயலாளர் நீலமேகம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள், மேஸ்திரிகள் பங்கேற்றனர். செல்லும் இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காலை வணக்கத்தை தெரிவித்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 48வது பிறந்தநாளை முன்னிட்டு மணப்பாறை நகர மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் கீதா மைக்கேல்ராஜ் அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற கூத்தாய்ப்பாறு பேரூராட்சியுடைய தலைவர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, பேரூராட்சியுடைய தலைவர் சகோதரி சரண்யா உள்ளிட்ட மேடை இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற அண்ணன் தங்கவேலு உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் சாந்தகுமாரி அக்கா உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இங்கே உரையாற்றிய நம்முடைய சகோதரி சொன்ன மாதிரி தான், தூய்மை பணியாளர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், எல்லாம் விழா கோலமாக இருக்கிறது, முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறோம். ஆனால் அந்த இடம் அடுத்த நாள் சுத்தமாக இருக்கிறதா, அதை யார் உறுதி செய்ய போகிறார்? அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டால் இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த வல்லமை யாருக்கு இருக்கின்றது? நாட்டை காப்பாற்றுவது என்பது ஏதோ எதிர்நாட்டிலிருந்து போரில் காப்பது மட்டுமல்ல, இது போன்ற சுகாதாரத்தோடு மக்கள் வாழ்ந்திட வேண்டும் என்கின்ற அந்த சுகாதாரத்தை உறுதி செய்வது யார் என்று சொன்னால் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தூய்மை பணியாளர்கள் நீங்கள் தான். இந்த காலகட்டத்தில் அது ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம், ஆனால் கொரோனா காலத்தில் நீங்கள் செய்த அந்த பணி என்பது ஏன்னா உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ஆனால் அதையும் கடந்து இந்த நாட்டு மக்களுக்கு எங்களுடைய பங்கை நாங்கள் ஆற்றிட வேண்டும் என்பதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை பார்த்தீங்க தெரியுமா? அதற்கு ஒரு மிக சல்யூட் உங்களுக்கு அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராகவும் சென்னையில் உங்களெல்லாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் உங்களுடன் அமர்ந்து அவங்க உணவு எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நான் துணை முதலமைச்சரோடு தமிழ்நாட்டில் பல கூட்டங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது, பல மாவட்டங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு 10 பேர் நின்றுட்டிங்கன்னா வண்டி தானாக நின்றோம், கீழே இறங்கிறது என்னமா வேணும்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடியவராகத்தான் நம்முடைய துணை முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் வளர்ப்பு அப்படி. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநகராட்சியினுடைய மேயராக இருந்ததிலிருந்து தொடர்ந்து உங்களோடு பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் அவர் என்பதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த விதத்தில் தான் துணை முதலமைச்சரை நாங்கள் பல நிகழ்ச்சிகள் சொன்னோம். நாங்கள் அப்படி பல நிகழ்ச்சி சொல்லும்போது ஆரம்பிக்கின்ற நிகழ்ச்சியை நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலருடைய தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு தான் இந்த 48 நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கணும். நாங்கள் அப்போ பேசும்போது கூட முதன்மை செயலர் சொன்னார், எத்தனை நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி தம்பி, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஈடாக எந்த நிகழ்ச்சியுமே வராது என்று அவர் சொன்னார். பார்த்தீங்கன்னா இதற்கு காரணம் இது துறையினுடைய அமைச்சர் என்பதற்காக சொன்ன வார்த்தைகள் மட்டுமல்ல, ஒரு மனிதனாக பிறந்திருக்கிற எல்லாருமே நன்றியோடு நினைவு கூற வேண்டியவர்கள் நாங்கள் யார் என்று சொன்னால் வருகை தந்திருக்கின்ற தூய்மை பணியாளர் நீங்கள் ஒவ்வொருவரும் தான்.
அதனால தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நீங்களும் பல கோரிக்கைகள் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறீர்கள். அதையும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வருங்காலத்தில் அதை சரி செய்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார் என்பதை மட்டும் அதை நேர்த்து தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக வருகை தந்த நீங்கள் உங்களோடு சேர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். இடமெல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.